NCERT 12th Physics Exercise 9.3. A tank is filled with water to a height of 12.5 cm. The apparent depth of a needle lying at the bottom of the tank is measured by a microscope to be 9.4 cm. What is the refractive index of the water if the water is replaced by a liquid of refractive index 1.6 up to the same height? By what distance would the microscope have to be moved to focus on the same needle? ஓகே, அதாவது ஒரு டேங்க் இருக்குது. ஓகே, அந்த டேங்க்கில் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, எவ்வளோ ஹைட்டுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்களா? 12.5 சென்டிமீட்டருக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது the apparent depth of the needle is lying at the bottom of the tank is measured by the microscope is 9.4 centimeter. இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியல் டெப்த் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நீடல் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து எனக்கு எவ்வளோ டெப்த்தில் நீடில் இருக்குது அப்படிங்கிறதா தான் நமக்கு ரியல் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. சரியா? எந்த இவ்வளவு இப்போ ரியல் டெப்த் அவங்க சொல்லலை, அப்பேரண்ட் டெப்த்து சொல்கிறாங்க. அப்பேரண்ட் டெப்த்துங்கிறது என்னது? கிட்டத்தட்ட இங்கே எங்கேயாவது இருக்கும். அந்த ஹைட் நம்ம கண்ணிலேருந்து பார்க்குறோம்ல, இந்த ஹைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக? இட் இஸ் 9.4. ஸோ என்ன சொல்கிறாங்க? அப்பேரண்ட் டெப்த் எவ்வளவா? இட் இஸ் 9.4 சென்டிமீட்டர். ரியல் டெப்த் எவ்வளவு? ரியல் டெப்த் வந்து எவ்வளவு? 12.5 சென்டிமீட்டர். வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னென்னா, ரியல் டெப்த் டிவைடட் பை அப்பேரண்ட் டெப்த். இதுதான் ஃபார்முலா. அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 12.5 டிவைடட் பை 9.4. ஸோ ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ மியூ இல்லைனா என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதான் வரும் 125 by 94. ஸோ நம்ம 125 by 94 போட்டால் 94 வரும், அடுத்து 1 வரும், ஸோ 3 வரும். நெக்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் இது போட்டால் 3 போட்டோம்னாக்கா இட் இஸ் 12, 282. நெக்ஸ்ட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது 8, அடுத்து ஒரு 10 போட்டால் இது 28. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு 0 போடுவோம். ஸோ 0 போட்டாக்க இந்த மாதிரி போயிட்டுருக்கும். கரெக்டாக? எஸ். 3, 12, 27, 280. ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு 2 வரும். ஓகே, ஸோ 94 into 2, 94 into 2னா 188 தான் வரும். 188. அடுத்தது போட்டோம்னாக்கா நெக்ஸ்ட்டு 17 போட்டால் அடுத்து 9. ஸோ 920 கிட்ட வருது. ஸோ 920 கிட்டனா கிட்டத்தட்ட ஒரு 9. ஸோ இதை நான் அப்ராக்சிமேட் பண்ணால் 1.33 போட்டுக்கலாம். ஸோ என்னுக்கு வேல்யூ எவ்வளவு? இட் இஸ் அப்ராக்சிமேட் பண்ணனா, அதாவது 1.329 அப்ராக்சிமேட் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன? 1.33. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் இந்த வாட்டருக்கு பதிலாக நான் வேறு ஏதோ லிக்விடை நான் வந்து ஃபில் பண்ணுறேன் இதே ஹைட்டுக்கு. அப்போ ரியல் டெப்த் எப்படி இருக்கும்? சேம் தான். இப்போ என் மாறிடும். அது எவ்வளவா? 1.6ன்னு சொல்கிறேன், 63 சொல்கிறாங்க. அப்போ ரியல் டெப்த் கிடைக்கும், அப்பேரண்ட் டெப்த் இப்போ இதுலேருந்து கிடைக்குமா? ஓகே, சரி. பட் என்ன சொல்கிறாங்க, இது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நீடலோடைய இமேஜ் நம்ம தெரியக்கூடிய அந்த டெப்த், அப்பேரண்ட் டெப்த் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடில் இருந்து நீ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது இப்போ லிக்விட் மாற்றின உடனே இந்த அப்பேரண்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய நீடலோட பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ எவ்வளவு அப்போது நீங்கள் மைக்ரோஸ்கோப்பை மாற்றணும், சர்டன் பொசிஷனுக்கு மாற்றினா உங்களுக்கு இந்த நீடலோடைய பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இப்போ என்னங்கிறதுக்கு என்ன தெரியுது? 1.63. ஓகே, நவ் என்ன வந்து 1.63, ரியல் டெப்த் வந்து 12.5, அப்பேரண்ட் டெப்த் வந்து நமக்கு தெரியாது. அப்போது நமக்கு அப்பேரண்ட் டெப்த் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 12.5 by 1.63 தானே? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணால் 150 by 163 வரும். சரி, இப்போ டிவைட் பண்ணலாம். 1250 and 163 போட்டோம் அப்படின்னாக்க, ஸோ இது வந்து 160 கிட்ட இருக்கா? ஸோ இது 7 போட்டு பார்க்கலாம். ஸோ 42, 44, 411. எஸ், 1141. ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 9, 0, அடுத்து 1. ஓகே, ஸோ இங்கே என்ன கிடைக்கிது? 7 கிட்ட கிடைக்கிது. அடுத்து ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சா தான் இங்கே மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 1090 தான். ஸோ 6 போடலாம்.
ஸோ 163 into 6 போட்டாக்க it is 18, 36, 3, 978. ஸோ 211. ஸோ அடுத்தது ஒரு 0 போடுறேன். ஸோ 0 போட்டாக்க 1141 வராது. ஸோ அகெயின் 6 தான் வரும். ஸோ 6 போட்டால் அகெயின் 198. ஸோ அகெயின் 2 வரும். ஸோ இங்கே 11 போட்டாக்க இட் இஸ் 5. நெக்ஸ்ட்டு ஒரு 1 அகெயின் ஒரு 0 போடுறேன். ஸோ 0 போட்டால் அகெயின் இது 7. ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ண அப்படின்னா இட் இஸ் 7.67 வருது. ஸோ சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறது நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கல. ஸோ அப்பேரண்ட் டெப்த் எவ்வளவு? இட் இஸ் 7.67 சென்டிமீட்டர். சரி, இது வந்து இப்போ நியூ அப்பேரண்ட் டெப்த். ஸோ அது வந்து ஓல்ட் அப்பேரண்ட் டெப்த் மாதிரி கொஸ்டினில் இருக்குது. ஸோ எவ்வளோ பொசிஷன் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்? ஸோ தேர்ஃபோர் பொசிஷன் to be moved. So position to be moved by the microscope. மைக்ரோஸ்கோப் வந்து இப்போ எவ்வளோ மூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த 9.4 ஓல்டு அப்பேரண்ட் டெப்த் மைனஸ் அதர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இந்த 2 அப்பேரண்ட் டெப்த், அவ்வளோதான். ஸோ 9.40, இது 7.67, இது என்ன ஆகும்? இது 13 ஆகும், இது 10 ஆகும், 8. ஸோ 1 பாயிண்ட் இங்கே 3 வரும், இங்கே என்ன ஆகும்? இட் இஸ் 7 வரும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1.73 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே.